விபீஷணன் மனத்திலே வேதனையுடன் எழுந்து, அண்ணா, தாங்களோ சகல சாஸ்திரங்களிலும் கரை கண்டவர். இங்கு கூடியிருப்போர் தங்கள் தங்கள் அபிப்பிராயங்களை எடுத்து கூறியதை கேட்டீர்கள். நான் சொல்லப்போவதை நன்கு சிந்தித்து ஆலோசனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய பெருமையை நாடு அறியும் நான்முகன் வம்சத்தில் பிறந்த தங்களுக்கு இன்னொருவர் எந்த காரியத்தையும் எடுத்துச் சொல்ல தேவையில்லை. எது தர்மம் எது அதர்மம் என்று பகுத்து அறிந்து செயல்படும் திறமை தங்களிடம் உண்டு. தர்மத்துக்கு விரோதமின்றி நடப்பவனுக்கு 3 உலகங்களும் அடிபணிந்து நடக்கும். ஒருவன் தர்மத்தாலும் தவத்தாலும் மேன்மையான இடத்தை அடைந்தால் அவன் அதை என்றைக்கும் நிலைநிறுத்திக் கொள்ள தர்ம மார்க்கத்திலிருந்து சிறிதும் வழுவாது நடந்து வர வேண்டும். அவன் என்றைக்கு அதர்ம மார்க்கத்தில் நுழைகிறானோ அன்றே அவன் அழிவு காலம் தொடங்கி விடுகிறது அன்றோ. அப்போது அவன் சேமித்த புண்ணியங்களும் புருஷார்த்த